கிணறு இன்று உண்டியலாக பயன்படுத்தப்படுகிறது. திருப்பதியில் உள்ள வெங்கடேச பெருமாளுக்கு புரட்டாசி 3வது வாரம் சனிக்கிழமை அன்று இங்கு உள்ள ஆண்டாள் சூடிய மாலையை எடுத்துச் சென்று பெருமாளுக்கு அணிவிக்கின்றனர். அதேபோல் ஆண்டாளின் திருக்கல்யாணத்திற்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலில் இருந்து பட்டுப்புடவை வருகிறது. இத்திருத்தலத்தின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள ஒரு பகுதியை ராணி மல்லி என்பவர் ஆட்சி செய்து வந்தார். ராணி மல்லிக்கு வில்லி மற்றும் கண்டன் என்ற 2 மகன்கள் இருந்தனர். ஒரு நாள் அவர்கள் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றார்கள். அந்த சமயம் கண்டன் என்ற மகன் ஒரு புலியால் கொல்லப்பட்டார். இந்த உண்மை தெரியாத ராணி மல்லி தனது மகன் என்ன ஆனார் என்று காட்டில் தேடிக்கொண்டே இருந்தார். வெகு நேரம் தேடி களைத்த பின்பு சிறிது நேரம் உறங்கிவிட்டார். அவரது கனவில் கடவுள் வந்து கண்டனுக்கு என்ன ஆயிற்று என்பதை விளக்கினார். உண்மையை புரிந்து கொண்ட மல்லி அந்த காட்டை சீரமைத்து சுத்தம் செய்ததினால் அந்த காடானது ஒரு அழகான நகரமாக மாறிவிட்டது. இதன் காரணமாக அந்த நகரம் வில்லிபுத்தூர் என்ற பெயர் கொண்டது. இந்த வில்லிபுத்தூரில் தான் ஆண்டாள் பிறந்து வளர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. பெரியாழ்வாரின் மகள் ஆண்டாள் ஒரு நாள் பெருமாளுக்கு சாப்பிடுவதற்காக வைத்திருந்த பூவை அவள் தன் தலையில் சூடிக்கொண்டு அழகு பார்த்த பின்பு பெருமாளுக்கு அணிவிக்க கொடுத்திருக்கின்றார். இதனை அறியாத பெரிய ஆழ்வார் பெருமாளுக்கு அந்த பூவை சூட்டிவிட்டார். ஒரு முறை பூவில் தலைமுடி இருந்ததை அறிந்த பெரியாழ்வார் அந்த பூவினை தவிர்த்து விட்டு புதிய பூவை பெருமாளுக்கு சூட்டினார். அந்த சமயத்தில் ஆழ்வார் முன்னே தோன்றிய பெருமாள் கோதையின் கூந்தலில் சூடிய பூவைத்தான் நான் சூடிக்கொள்வேன் என்று அவரிடம் கூறினார். இன்றும் கூட ஆண்டாளுக்கு சாத்தப்படும் மாலை மறுநாள் காலையில் வடபெரும் கோவிலில் உள்ள பெருமாளுக்கு சாத்தப்படுகிறது. இந்த நகரத்தில் திருமகளே தெய்வீக குழந்தையாக ஆண்டாள் அவதாரம் எடுத்து பிறந்ததன் காரணமாக இது ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது. திரு என்ற அடைமொழியை கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. பலன்கள்: திருமண வரம், குழந்தை பாக்கியம், கல்வி அறிவு, வியாபாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் ஐஸ்வர்யம் கிடைக்க, விவசாயம் செழிக்க இந்த திருத்தலத்திற்கு வந்து மக்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். தலத்திற்கு செல்லும் வழி: மதுரையிலிருந்து 74 கிலோமீட்டர் தூரத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். கோவில் தரிசன நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. முகவரி: அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர், 626125, விருதுநகர் மாவட்டம். தொலைபேசி எண் 044563260254. இது போன்ற வரலாற்று தலங்களின் பதிவினை தொடர்ந்து காண நமது வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தங்களது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது தமிழர் தலைமுறை ஊடகம்.